வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு நம்ம லோக்கல் கைட். இந்த வாரம் சஞ்சய்க்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். அவனோட பர்த்டே வந்தது, அதுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்ச ட்ரெயின் ஜேர்னி ஒரு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ட்ரெயின் ஜேர்னி மட்டும் இல்லாமல் அவனுக்கு சர்ப்ரைஸாக அவனுக்கு தெரியாமல் ஒரு ஃப்ளைட் ஜேர்னியும் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். தமிழ்நாட்டில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. கோயம்புத்தூர்லேருந்து சேலம் வரைக்கும் ட்ரெயினில் போயிட்டு அப்புறம் சேலத்துலேருந்து பெங்களூருக்கு ஃப்ளைட்டில் போகணும் அப்படிங்கிறது அஜெண்டா. சஞ்சய்க்கு வந்து ஒரு ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த சர்ப்ரைஸ் வச்சுருந்தோம், சர்ப்ரைசிங் எலமெண்ட். ஸோ அதுக்கு காலையில் வந்து இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஏசி சேர் கார் வந்து புக் பண்ணியிருந்தோம். காலையில் 6:20 கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி சேலத்துக்கு 8:45 வந்து சேருதுங்க. இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ட்ரெயின் திருப்பூருக்கு வரும்போது ஆளுக்கு ஒரு 2 இட்லி ஒரு வடை, அந்த ஒரு செட்டுங்கிறது. அது கூட சாம்பாரும் ஒரு சட்னியும் தராங்க. ஒரு செட்டு வந்து 50 ரூபா. ஸோ டோட்டலி 100 ருபீஸ் ஆகுது. உள்ளே பார்த்திங்கன்னா 2 இட்லி ஒரு வடை இருந்தது. ஓகே, சுமாராக தான் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது அப்படிலாம் சொல்ல முடியாது. ட்ரெயின் ஜேர்னி டிஃப்ரெண்ட் பீப்புள் வந்து பார்க்குறதுக்கான ஒரு அட்மாஸ்ஃபியர் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். நமக்கு பார்த்திங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த மோட்டிவேஷனாக இருந்தவர் பனானா லீஃப் அன்லிமிட்டெட் மனோஜ் சார். அவரை வந்து இந்த ட்ரெயினில் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இருந்தது. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவரை போய் மீட் பண்ணேன். சப்ஸ்கிரைபர் சார் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டேன். அவர் ரொம்ப பணிவாக இருந்துச்சு நின்று அக்னாலேஜ் பண்ணார். ரொம்ப தொந்தரவு பண்ண விரும்பல அவர் கூட, அதனால தான் ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுக்கலை. அப்புறம் வந்துட்டோம். இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கிற காலகட்டங்கிறது ஜான்வரி 12ங்க. சரியான பனி, நல்ல பனி. இன்டர்சிட்டிக்கான ட்ரெயின் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் சஞ்சய்க்கும் சேர்த்து ஏசி சேர் கார்க்கான ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா 700 ரூபா, 700 ருபீஸ் ஆச்சுங்க. கரெக்டாக 8:45 சேலம் ரீச் ஆகிட்டோம். சேலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு ஒரு டாக்ஸி புக் பண்ணிட்டோம். ரெட் டாக்ஸி ஆப்பில் தான் புக் பண்ணோம். ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் ஒரு டோல் கேட் இருக்குதுங்க, அதுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். சேலம் ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி ஓமலூருக்கு இடத்துல இருக்குது. மெயின் ரோட்லேருந்தே கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே உள்ளே போகணுங்க. அதனால் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு வந்து டாக்ஸியில் வந்துடுங்க. இப்போ பாருங்கள், மெயின் ரோட்லேருந்து உள்ளே ஒரு ஊரே இருக்குது. அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஏர்போர்ட் வருது. இதான் சர்ப்ரைஸு. சேலம் ஏர்போர்ட் ரொம்பவே சின்னது. உள்ளே போனவுடனே உங்களுக்கு ஒரு வெயிட்டிங் ஹால் இருக்கும். உங்களுடைய ஃப்ளைட் டைமிங்க்கு ஒரு 1.5 ஹவர்ஸ் முன்னாடியே போயிருங்க. இது வந்து ஃபைனல் கேட்டுங்க. இது ஒரே கேட்டு தான். அதே மாதிரி ஃப்ளைட்டுமே நிறையெல்லாம் இருக்காது. ஒரு ஃப்ளைட்டு தான் நம்ம போகிற ஒரே ஒரு ஃப்ளைட் மட்டும் தான் நின்றுட்டு இருந்துச்சு. இண்டிகோ ஃப்ளைட்டுங்க, குட்டி ஃப்ளைட்டு. சின்ன ஏர்போர்ட்டுங்கிறதுனால நாங்கள் கேட்டில் இருந்து ஃப்ளைட்டுக்கு பொடிநடையாக அப்படியே நடந்தே போயிடலாம். யூஸ்வலாக எப்படி போட் பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு 10 டிக்கெட்ஸை தான் முதல்ல போட் பண்ணி அனுப்புவாங்க. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டாக போயிட்டுருக்குறோம், நம்மளுடைய சீட் நம்பர் 4ங்கிறதுனால. சஞ்சய்க்கு இப்போ வரைக்குமே தெரியாதுங்க, ஃப்ளைட்டை சுற்றி காமிக்கிறது தான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு பர்த்டேக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். ஃப்ளைட் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 11:20 எடுக்கிறாங்க. நம்மளை ஒரு 11 மணிக்கெலாம் போட் பண்ணிடுறாங்க. எனக்கும் சஞ்சய்க்குமான டிக்கெட் ஃபேர், ஏர் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா 1900 ரூபா வந்துச்சுங்க. இதில் வந்து சீட் செலெக்ஷனும் அடங்கும். ஏன்னா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்பொழுது உங்களுக்கு சீட் செலெக்ஷனுக்கு ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு தனி சார்ஜஸ் கொடுக்கணுங்க. ஸோ நான் வந்து சஞ்சயை டிசப்பாயின்ட் பண்ண விரும்பலை அப்படிங்கிறதுனால ஃப்ரண்ட் ரோவில் சீட் வந்து புக் பண்ணியிருந்தேன். அடிஷ்னல் காஸ்ட்டு கொடுத்துட்டு புக் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி அவனுக்கு பிடிச்ச ஃபுட்டு ஆப்ஷனில் இருந்தது. அதனால் அதையும் சேர்த்து புக் பண்ணிட்டேன். ஃபுட்டுங்கிறது என்னங்க, சாண்ட்விச் தான். சாண்ட்விச்சும் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ட்ரிங்க் தருவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 1900 ரூபாங்க. சேலத்திலேருந்து பெங்களூர் வரைக்கும் பறக்கக்கூடிய அந்த விமானத்தின் ஏர்ஃபேர். சஞ்சய் எக்ஸைட்மெண்ட்லேயே தான் இருந்தான். வந்து உட்காந்துட்டு எப்போ எழுப்பி விட்ருவாங்களோ அப்படிங்கிற மாதிரியே தான் பார்த்துக்கிட்டு இருந்தான்.
புதுசாக ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்காக இதை சொல்கிறேன். இந்த நாப் வந்து பார்த்திங்கன்னா திருக்கிக்க முடியும். உங்கள் பக்கமாக ஏர் ஃப்ளோவை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணவோ டிக்ரீஸ் பண்ணவோ செஞ்சுக்கலாம். நீங்கள் கையோடு கொண்டு போகிற சின்ன பேக்ஸை உங்கள் சீட்டுக்கு அடியிலையும் வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி பின்ஸ் இருக்குது மேலே, ஓவர் ஹெட் பின்ஸ்க்குலேயும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இந்த பர்டிகுலர் ரூட்டோடைய ஏர் ஃபேர் வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால நிறைய ஃபஸ்ட் டைம் ஃப்ளையர்ஸை வந்து பார்க்க முடிஞ்சதுங்க. திஸ் இஸ் a surprise மச்சி. இப்போ தான் சஞ்சய் கிட்ட அந்த சர்ப்ரைஸை ரிவீல் பண்ணேன். You are going in a flight. You are going in the flight. நிஜமாவா? அதான் எடுத்தாச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சுல. இன்னுமாடா நீ நம்பல? Closing doors for departure. India by Indigo, Paravan. Ladies and gentlemen, boys and girls, welcome on board flight 7918. Bengaluru is approximately 35 minutes away. Our aviators today are Captain Naslin and First Officer Shubhank. Alongside our crew members, Neha and I am Komalwali, cabin. டோட்டல் ஃப்ளையிங் ஹவர்ஸ் பிட்வீன் சேலம் அண்ட் பெங்களூர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேயே போயிருங்க. சஞ்சய்க்கு அடுத்த சர்ப்ரைஸு அவனோட ஃபுட்டு. அவனுக்கு பன்னீர் டிக்கானா அவ்வளோ பிடிக்கும், அதான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் சந்தோஷத்தை பாருங்கள். சஞ்சய்க்கு பன்னீர் டிக்கா சாண்ட்விச்சும் எனக்கு சிக்கன் சாண்ட்விச்சும் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. ரெண்டுமே நல்லா இருந்தது, ரொம்பவே நல்லா தான் இருந்தது, ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. அதே மாதிரி ஒரு ஃப்ரூட் ட்ரிங்கும் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அங்கே போய் சாப்பிடலாமா? ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகும்போது இந்த மேகத்துக்கு மேலே போகும்போது ஒரு விவரிக்க முடியாத ஒரு அனுபவம் ஏற்படுங்க. அது எல்லாருக்குமே அந்த ஃபஸ்ட் டைம் அந்த ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்க முடியாது. ஐயா வந்து ஹாப்பியாக அந்த சாண்ட்விச்சை சாப்பிட்டு முடிக்கும்போதே கிட்டத்தட்ட பெங்களூர்கிட்ட வந்துட்டோம். சேலம் ஏர்போர்ட்டில் ஒரே ஒரு ஃப்ளைட்டு தான் நிற்கும். பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு கிட்டத்தட்ட என்னோடய எஸ்டிமேஷன் படி ஒரு 50லேருந்து 60 ஃப்ளைட்டாவது உள்ளே இருந்திருக்கும். ரன்வேயும் ரொம்ப நீளங்க, ரொம்ப நேரம் போயிட்டே இருந்துச்சு. சேலத்துலேருந்து வரக்கூடிய ஃப்ளைட் வந்து இங்கே டெர்மினல் T1 இறக்கி விட்ருவாங்க. இங்கேருந்து நமக்கு வந்து அரைவல் பாயிண்ட்டுக்கு, அரைவல் கேட்டுக்கு வந்து பஸ்ஸில் கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே சேலத்தில் வந்த மாதிரி நம்ம நடந்தெல்லாம் போகிற மாதிரி இல்லை, ரொம்ப தூரம் போகணும். அதனால் வந்து அவங்க இண்டிகோவில் போனதுனால இண்டிகோவோட பஸ் வரும். இப்போ அலையன்ஸ் ஏரில் வந்துருந்திங்கன்னா அலையன்ஸ் ஏரோடைய பஸ் வந்து வெயிட் பண்ணணும், பக்கத்துலேயே நிற்கும். இந்த நிற்குது இல்லையா, தான் பஸ்ஸு, அதில் ஏறிக்க வேண்டியது தான். நேராக கொண்டு போய் நம்மளை இறக்கி விட்ருவாங்க, அந்த கேட்டில் வந்து இறக்கி விட்ருவாங்க. இந்த பர்டிகுலர் ஏரியா ஃபுல்லாகவே இண்டிகோ கண்ட்ரோலில் இருக்கும் போல் நிறைய இண்டிகோ பஸ்ஸஸ், இண்டிகோ ஃப்ளைட்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சது.
டொமஸ்டிக் அரைவல் A7 அப்படிங்கிற கேட்டில் நம்மளை கொண்டு வந்து இறக்கி விட்டுறாங்க. இந்த வீலாக் சீரியஸ்ங்கிறது இன்னும் ஒரு 2-3 வீடியோ வருங்க. ஸோ தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம லோக்கல் கைட் சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களையெல்லாம் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நம்ம லோக்கல் கைடுக்காக சதீஷ்குமார் மற்றும் சஞ்சய். நன்றி, வணக்கம்.